சார் நீலன் சார் ஆடியோ கிளியரா இருக்கா? ஏதாவது இஷ்யூ இருக்கா? சார் சூப்பரா இருக்குங்க சார். ஸ்கிரீன் ஷேரிங் கரெக்டா இருக்குல்ல? எஸ் சார், கரெக்டா இருக்கு சார். பக்கா சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பழைய சிஸ்டத்தை எல்லாம் மாத்திட்டு 1.10 ஒரு மிகப்பெரிய ஜிஎஸ்டி ஒரு சேஞ்சஸை கொண்டு வராங்க. இதை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு வார்த்தையில சொன்னான்னா, ஒரு 2பியை நீங்களே உருவாக்க முடியும். எப்படி சார்? மேக் யுவர் ஓன் வெஹிக்கிள் மாதிரி மேக் யுவர் ஓன் ஜிஎஸ்டிஆர் 2B. எவ்வளோ பெரிய ஒரு டெக்னிக்கல் ரிஃபார்மை வந்து சர்வசாதாரணமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த சேஞ்சஸை அப்செட் பண்ணிக்கோங்க, என்னங்கிறத பார்ப்போம். ரைட். ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா 1ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் டேட்டா சிஸ்டம், இன்வேர்டு சப்ளையோட எல்லா லிஸ்ட்டும் இந்த மாதிரி வந்துடும். உங்கள் ஜிஎஸ்டியில் எவ்வளோ ரெக்கார்டு வேணுமோ அவ்வளோ ரெக்கார்டு வச்சுக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 10லிருந்து 100 ரெக்கார்டு வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டேட்டாஸ் வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஜிஎஸ்டி நம்பரை செக் பண்ணணுமோ அந்த ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரைட். சரி சார், இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் எல்லா இன்வாய்ஸும் டிஸ்பிளே ஆகி வந்துடும், ஒவ்வொரு சீரியல் நம்பராக வந்துடும். இதில் அப்செட் அப்படின்னு ஒரு டாஸ்க் இருக்குது, ரிஜெக்ட் ஒரு டாஸ்க்கு, பெண்டிங் ஒரு டாஸ்க் இருக்குது. டவுன்லோட் எக்ஸலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தான் இதில் இருக்கிற ஒரு ஃப்ரீசிங் ஜோன். ரைட். 1.10 முதல் மிகப்பெரிய மாற்றம் 2Bல உருவாக்கப்படுகிறது. புதிதாக 3 நடவடிக்கைகள் மூலம் உங்களுடைய 2Bயை நீங்களே தயார் செய்யலாம். அப்செட் செய்வதன் மூலமாக, ரிஜெக்ட் செய்வதன் மூலமாக, பெண்டிங் என செய்வதன் மூலமாக உங்களுடைய ஒரு 2B ஒவ்வொரு மாசம் 2Bயோட ஐடிசி எடுப்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியும். ஸோ ப்ரிப்பேர் யுவர் 2B, இதுதான் இதனோட கோர் கான்செப்ட். உங்களுக்கு இன்வாய்ஸ் சிஸ்டம் வருது, இதில் சொல்லப்பட்ட 3 ஆக்ஷன் அப்செட் ஆர் ரிஜெக்ட் அல்லது பெண்டிங், இந்த 3ஐயும் செய்யலாம். இல்லை நீங்கள் எதுவும் செய்யாமையும் விடலாம். இந்த 3ஐயும் செஞ்சீங்கன்னா உங்களோட ஓன் 2B வரும், இல்லாட்டி டிஃபால்ட் 2B வந்துடும். சார் நான் எதுவுமே செய்யல சார், நான் எப்பவும் போல இந்த ஐஎம்எஸ்ல எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஏன்னா எனக்கு இருக்க வேலை பளு ஜாஸ்தி அப்படின்னா நோ இஷ்யூ, தாராளமாக பண்ணுங்க. எப்பவும் போல உங்கள் 2B உங்களுக்கு 14ஆம் தேதி வந்துடும், பழையபடி வந்துடும். ஆனால் ஒன்று உங்கள் 2Bல எலிஜிபிள் ஐடிசிங்கிற பக்கத்தில் ஒரு வார்த்தை பேர் தனியாக வரும், டீம்டு அப்செட் அப்படின்னு வரும். இவ்வளோதான் சார் இப்போ வந்திருக்கிற சேஞ்சஸ். சரி, இன்னைக்கு கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக போகலாம். சார் எனக்கு ஒரு பில் 14ஆம் தேதி அன்னைக்கு 2Bல வந்துருச்சு, இல்லை இந்த ஐஎம்எஸ்ல வந்துருச்சு. வர பில்லை நான் அப்செட் பண்ணேன், என்ன ஆகும்னா எதெல்லாம் நீங்கள் அப்செட் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் சார் 2Bல போகும். உங்களுடைய ஐஎம்எஸ்ஸை லாகின் பண்ணுறீங்க, 1ஆம் தேதியிலேருந்தே அது அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒருத்தர் இன்வாய்ஸை சேவ் பண்ணாலே, இப்போ அந்த சேவிங்கிற கான்செப்டே எடுத்துட்டாங்க. பட் ஏன் இப்போ திருப்பியும் இந்த ஃபெசிலிட்டி கொண்டு வராங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறோமோ அப்போ தான் டேட்டாஸ் உள்ள சேவ் ஆகும். முதல்ல மாதிரி நம்ம ஆன்லைனில் போய் சேவ் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸ் பண்ணுற சிஸ்டம் இல்லை. பட் எனிவே, ஒருத்தர் அவருடைய ஜிஎஸ்டிஆர் 1ல் ஒரு இன்வாய்ஸ் பில்லை டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தாலே அது உங்களுக்கு இந்த ஐஎம்எஸ்ல வந்துடும். நீங்கள் இதை அப்செட் பண்ணிட்டா அது உங்களுடைய 2Bக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ரைட். சரி சார், எனக்கு ஒரு பில் வந்துருச்சு, ஒரு கிரெடிட் நோட் வந்துருச்சு, அது என்னுடையதே இல்லை, என்னுடைய பில் கிடையாது, வேறொரு போட வேண்டிய ஜிஎஸ்டிக்கு பொதுவாக எனக்கு வந்துருச்சு, இல்லை இந்த இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, இல்லை இந்த பில் எனக்கு தேவையே படாது, இல்லை பர்சனல் யூஸுக்காக வாங்கிட்டேன், ஏதாவது ரீசன் அந்த பில்லை நீங்கள் எடுக்கவே இல்லை, அதாவது 2Bக்கே அதை நீங்கள் கொண்டு வரல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக 3Bக்கும் வராது. சரி, அப்படி 2Bக்கே நீங்கள் வரல அப்படின்னா ரிஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும், அது உங்களுடைய 2Bக்கே வராது. இது உங்களுடைய 2வது ஸ்டெப். ஆனால் இதில் ஒரு ட்ரிக்கர் பாயிண்ட் வைக்கிறாங்க. அப்படி ஒருத்தரோட பில்லை
கிரெடிட் நோட்டை சப்ளையரோட பில்லையோ கிரெடிட் நோட்டையோ நீங்க ரிசிபியன்ட் ரிஜெக்ட் செய்யும் பட்சத்தில் அது சப்ளையருடைய 3Bயில் டாக்ஸ் லைபிலிட்டியாக மாறும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரிக்கரிங் பாயிண்டை எடுத்துட்டு வராங்க. சார் எனக்கு இந்த மாதம் 2Bல ஒரு கிரெடிட் நோட் வந்திருக்கு, 10,000 ரூபாய்க்கு கிரெடிட் நோட் வந்திருக்கு. ஆனால் அந்த கிரெடிட் நோட்டு நான் அப்செட் பண்ணவே இல்லை, அந்த கிரெடிட் நோட் எனக்கு தேவையில்லை, அந்த அப்செட் பண்ணவே இல்லை, இது அவர் தப்பாக போட்டுட்டாரு அப்படின்னா சிம்பிளி நீங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிரெடிட் நோட்டோட டேக்ஸ் அமௌண்ட் சப்ளையரோட GSTR1ல கழிஞ்சு வந்த ஃபிகர் அவருடைய 3Bல டாக்ஸிங் லைபிலிட்டியோட ஆட் ஆகுது. ஸோ ரொம்ப முக்கியமான ரிஜெக்ட் செய்யறதோட எஃபெக்ட் என்னன்னா, யாரெல்லாம் ரிசிபியன் ரிஜெக்ட் பண்றாங்களோ சப்ளையரோட 3B டாக்ஸ்ல அது ஆட் ஆயிடும். சரி சார், இந்த 3 அப்செட் பண்ணிட்டேன், ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இந்த 2 பண்ணிட்டேன், பெண்டிங் வச்சா என்ன சார் ஆகும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக எந்த ஒரு பில்லையும் பெண்டிங் வைத்து கொள்ள முடியும். ஸோ இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு பில் வருது சார். இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலி என்னன்னா, குட்ஸு 31ஆம் தேதி வந்து அந்த குட்ஸு வந்து 2Bல வந்திருக்கும். ஆனால் நாம் ஃபஸ்ட்டு அக்டோபரில் தான் அது நம்மளுக்கு ரிசீவே ஆயிருக்கும். அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணுவோம், செப்டம்பர் மாதத்தில் பர்மனெண்ட் ரிவர்சல் பண்ணுவோமா சார், டெம்பரரி ரிவர்சல் பண்ணுவோமா? சேட் பாக்ஸில் குயிக்காக போடலாம். உங்களுக்கு குட்ஸ் நாட் ரிசீவ்டு பட் 2Bல வந்துருச்சு, எதில் சார் ரிவர்ஸ் பண்ணுவீங்க? வெரி குட், சூப்பர். ஸோ ஒரு டெம்பரரி ரிவர்சலில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் அதை கிளைம் பண்ணிட்டு இருந்தீங்க. இனி அதிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலை. ஏன்னா செப்டம்பர் மாதம் அந்த பில்லை நீங்கள் பெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா, யூ ஹாவ் புட்டிங் த பெண்டிங் ஃபார் த பில் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது 2Bக்கே வராது. அந்த மாதம் 2Bக்கே அந்த பெண்டிங் பில் வராது. நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்பொழுது அந்த இன்புட்டை எடுத்துக்கொள்ளலாம். மிகப்பெரிய ரிமார்க்கபிள் சேஞ்ச். ஏன்னா இந்த 16(2)ல குட்ஸ் நாட் ரிசீவ்டுக்கு நிறைய இன்வாய்ஸ் எடுக்கிறோம், ரிவர்ஸ் பண்ணுறோம், திருப்பி எந்த மாதம் வருதோ அந்த மாதம் எடுக்கிறோம். எலக்ட்ரானிக் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் பெரிய வேதனையாக இருக்குது. இதை ப்ராப்பராக நீங்கள் செஞ்சீங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஸோ இந்த மாதம் ஒரு பில் வந்துருச்சு, அந்த பில்க்கு உண்டான குட்ஸ் எனக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா அதை நீங்கள் பெண்டிங் வச்சுருங்க. எப்போ உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க, குட்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஓகேனா தாராளமாக அந்த மாதம் 2Bல அதை கொண்டு வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கிங்க. சார் இதை எது வரைக்கும் நான் பண்ண முடியும்னா 16/4ஓட டைம் லிமிட், செப்டம்பர் அக்டோபர் இந்த 2 மாதம் ஏதோ ஒரு மாதத்தை நீங்கள் 30/11க்குள்ளே ஃபைல் பண்ணுற பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் சார் இந்த அப்செட் ரிஜெக்ட் பெண்டிங் பண்ணுறதோட கான்சிக்வன்சஸ். ரைட், சூப்பர். இப்போ நம்மளுக்கு GSTR1 ஃபைல் பண்ணாதான் 3B ஃபைல் பண்ண முடியும்னு ஒரு சீக்வல் கொண்டு வந்தாங்க. இந்த 3B ஃபைல் பண்ணாதான் அடுத்த மாதம் GSTR1 ஆகும்னு ஒரு சீக்வல் கொண்டு வந்தாங்க. ஏன் இவ்வளோ கண்டிஷன் பண்ணுறாங்கன்னே தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ 1 by 1 இது வந்தால் தான் இது ஓப்பன் ஆகும், இது ஓப்பன் ஆனால் தான் அடுத்த மாதம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு இருந்தது. இப்போ இந்த 2Bயை மட்டும் ஏன்டா நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம், இதையும் இனிமேல் சீக்வல் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு மாதம் நீங்கள் 3Bயை பார்த்துட்டு அடுத்த மாதம் 2Bயில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு 1Aல நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவீங்கன்ட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 3B ஃபைல் பண்ண பிறகுதான் அடுத்த மாதம் 2B ஓப்பன் ஆகும். ஸோ ரிமார்க்கபிள். அடுத்த ஒரு சேஞ்ச், 3B நீங்கள் தாக்கல் செய்த பிறகுதான் அடுத்த மாதம் 2B உங்களுக்கு தெரிய வரும். ஸோ 3B ஃபைல் தென் only 2B ஃபார் நெக்ஸ்ட் மந்த் இஸ் ஓப்பன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் ஃப்ரம் அக்டோபர்லேருந்து. ரைட், அடுத்து சார் நான் GSTR1 1Aல ஒருத்தர் டைப் மட்டும் பண்ணி வைக்கிறார், சேவ் பண்ணி மட்டும் வைக்கிறார், ஒரு 2 நாள் கழிச்சு ஃபைல் பண்ண போறாருன்னா அப்படி சேவ் பண்ணதை என்ன ஆகும்னா
உங்களுக்கு ஐஎம்எஸ்ல வந்துடும் சார் உடனடியாக. இது வந்து ஒரு மினி 2ஏன்னு வச்சுக்கிங்களேன், 2ஏவோட இன்னொரு வெர்ஷன் வச்சுக்கிங்களேன். இந்த ஐஎம்எஸ்ல வந்துருச்சு அப்படின்னா இப்போ இந்த ஐஎம்எஸ் என்ன பண்ணும் அப்படின்னா 2ஏல ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை திருப்பி நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியாது, அல்லது அமெண்ட்மெண்ட் தான் பண்ணுற ஆப்ஷன் இருந்தது. இதை மாற்றி இப்போ அட்வான்ஸ்டாக ஐஎம்எஸ்ல என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒன் இயர்ல ஒரு இன்வாய்ஸை சப்ளையர் சேவ் மட்டும் பண்ணி வச்சிருந்தாலே உங்களுக்கு ஐஎம்எஸ்ல வரும். நீங்கள் அதை அப்செட்டோ ரிஜெக்டோ பெண்டிங்கோ பண்ணலாம். இல்லை அதை அவர் ஃபைல் பண்ணுறப்போ போய் அதை மாற்றிட்டார். ஒரு இன்வாய்ஸை சேவ் பண்ண இன்வாய்ஸை திருப்பியும் அவர் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டாருன்னா இந்த ஐஎம்எஸ் என்ன பண்ணும், ரியல் டைமாக அந்த ஓல்டு இன்வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி சார் லேட்டஸ்ட்டாக அவர் ஒன்றில் என்ன ஃபைல் பண்ணாரோ அந்த இன்வாய்ஸை ஆட்டோமேட்டிக்காக ரியல் டைமில் சேஞ்ச் பண்ணும் சார். ஸோ டிபார்ட்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இந்த 1-to-1 லிங்கிங் ப்ராசஸை டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு ஜிஎஸ்டிஆர் 1ல் ஒரு இன்வாய்ஸ் சேவ் ஆகிருக்குது, பட் அவர் 1 ஃபைல் பண்ணுறப்போ அதை மாற்றிட்டாரு. உங்களுக்கு எப்படி 2ஏ வந்து 1 ஃபைல் பண்ணாதான் 2ஏல தெரியும். ஆனால் இந்த ஐஎம்எஸ்ல அவர் சேவ் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஐஎம்எஸ்ல அந்த இன்வாய்ஸ் டீட்டெயில் வந்துடும். ஸோ யூ கேன் செக் யுவர் ஐஎம்எஸ். அப்புறம் திருப்பியும் அவர் அதை சேஞ்ச் பண்ணாருன்னா பழைய இன்வாய்ஸை மாறிட்டு புது இன்வாய்ஸாக இந்த ஐஎம்எஸ்ல வந்துடும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு வெல்கம் சேஞ்சஸ். ரைட் சார், நான் ஒருத்தர் ஃபைல் பண்ணிட்டார் சார், ஐஎம்எஸ்ல வந்துருச்சு. ஆனால் அவர் அதை 1ஏல போய் திருப்பி அமெண்ட்மெண்ட் பண்ணிடுறாரு. அதாவது 1 லட்ச ரூபா போட்டு ஒரு ஜிஎஸ்டிஆர் 1ல ஒரு இன்வாய்ஸை ஃபைல் பண்ணிட்டார். திருப்பி அமெண்ட்மெண்ட் ஜிஎஸ்டிஆர் 1ஏல அதே இன்வாய்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணி 10,000 மாற்றிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இன்வாய்ஸை 1ஏல வந்த அந்த இன்வாய்ஸை பெண்டிங் அப்படின்னு வச்சுட்டு, ஏன்னா இது உங்களுக்கு அந்த மாதம் வராது, அடுத்த மாதம் 2Bல தான் வரும். ஸோ நீங்கள் அதை பெண்டிங்னு வச்சுட்டு அடுத்த மாதம் 2Bல அப்செட் பண்ணி உங்களுடைய 2Bக்கு எடுத்து கொண்டு வரலாம். அப்புறம் இன்னொரு ரியல் டைம் அப்டேட்ல இன்னொரு ஆப்ஷன் புதுசாக என்ன எடுத்துட்டு வராங்கன்னா, இந்த ஐஎம்எஸ் சாஃப்ட்வேரை சப்ளையர், அதாவது யாரெல்லாம் ஃபைல் பண்ணாங்களோ, நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணியிருந்தா ஆப்போசிட் பார்ட்டிக்கு 2Bல போயிருக்கும், நம்ம ஆப்போசிட் பார்ட்டி 1 ஃபைல் பண்ணா நம்மளுக்கு 2Bல வந்திருந்தா 2 பேருமே இந்த ஐஎம்எஸ்ஐ ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம். எந்தெந்த பில்லெல்லாம் நம்ம அப்செட் பண்ணியிருக்காங்க, நம்ம எந்தெந்த பில்லெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம எதையெல்லாம் அப்செட் பண்ணியிருக்கோம், நம்ம எதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பார்க்குற வசதி இருவருக்குமே கொடுக்கப்படுது. ரியல் டைம் ட்ராக்கிங் மூவ்மெண்ட் ஆஃப் அப்செட் ரிஜெக்டட் இன்வாய்சஸ் அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு சில கிரெடிட் நோட்ஸ் வருது அப்படின்னா அந்த கிரெடிட் நோட்டை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பியும் அவர் மாடிஃபை பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாடிஃபை பண்ணுற கிரெடிட் நோடோட நெட் வேல்யூ இதை நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. இதுவும் 2Bல சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. ப்ரொவைடர் அவருடைய சப்ளையரோட லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. ஒரு கிரெடிட் நோட்டை நீங்கள் அப்படியே அப்செட் பண்ணிட்டீங்கன்னா எந்த இஷ்யூவும் இல்லை. ரேர் தென் நீங்கள் அந்த கிரெடிட் நோட்டை உங்கள் சப்ளையர் ஃபைல் பண்ணி 2Bல வந்த கிரெடிட் நோட்டை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி அந்த ரீசன் ஏன்னு பின்னாடி எதில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ யூ ஹேவ் ரிஜெக்டட் அப்படின்னா அந்த ஆப்போசிட் சப்ளையருக்கு அது டாக்ஸ் லைபிலிட்டியாக மாறும். ரைட், அடுத்து இந்த 3 இதையும் எப்படி நீங்க செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு குவிக் சம்மரைஸா கொடுக்குறேன். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் சார். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, நீங்க எப்பவும் போல ஃபைல் பண்ணலாம். நீங்க எந்த விதமான பில்லையும் அப்செட் பண்ண வேண்டாம், எதையும் ரிஜெக்ட் பண்ண வேண்டாம், எதையும் பெண்டிங் கேட்க வேண்டாம். ஒரு கேட்டகரி நோ ஆக்ஷன் கேட்டகரி, அவங்களுக்கு எப்பவும் போல உங்களுடைய 2B ஜென்ரேட் ஆகும், எப்பவும் போல 3B ஜென்ரேட் ஆகும். யூ கேன் கோ அண்ட் ஃபைல். பட் உங்களுடைய 2Bயோட ஐடிசி என்ன காமிக்கும்னா as a deemed absent அப்படின்னு சொல்லி காட்டு. சார் இல்லை சார் நான் எல்லா பில்லையும் அப்செட் பண்ணுறேன் சார் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் அப்செட் பண்ணுறீங்களோ அந்த ரெக்கார்டு மட்டும்தான் ஃபார்ம் பார்ட் ஆஃப் 2B ஜென்ரேஷன். சார் நான் ஒரு சில பில்லெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னா the rejection will not consider for the 2B and 3B. ஸோ ஒரு 2 பில் வந்திருக்குது, 2 பில்லை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கனாலே
அது உங்களுடைய 2Bல ஜென்ரேட்டே ஆகாது. ஸோ 2Bயில் வராது. சார் நான் பெண்டிங் வைக்கிறேன் சார். நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பில்ல பெண்டிங் வச்சீங்கன்னா வில் நாட் பி கன்சிடர் ஃபார் த G ஸ்டார் 2B. ஸோ அந்த மாசம் 2B வந்த டிராஃப்ட்ல இருந்து உங்களுடைய ஒரிஜினல் 2Bக்கு இந்த பெண்டிங் வைக்கிற டாக்குமெண்ட்ஸ் வராது. ஸோ இது அப்படியே உங்களுடைய ஐஎம்எஸ்லயே அந்த பில் உட்கார்ந்துட்டு இருக்கும். எப்போ வந்து இதை நீங்க அப்ரூவ் பண்றீங்களோ, ஃபர்தர் ஆக்ஷன் எப்போ எடுக்கிறீங்களோ அந்த மாசத்துல இந்த பில் உங்களுடைய 2Bக்கு வந்து சேரும். அப்புறம் இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறாங்க போர்ட்டல்ல. என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான நாங்கள் அதிக வேலையும் கொடுக்கவில்லை, வில் நாட் ஆட் எனி கம்ப்ளைண்ட்ஸ் பர்டன். ஸோ நீங்க எதுவுமே செய்யல அப்படின்னா இது டீம்டு அப்செட்டன் அப்படின்னு இதுல போயிடும். ஸோ டோன்ட் பேனிக் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்க்ளைமர் இதுல கொடுத்துருக்காங்க. பட் இதனோட இன்டெப்த் இதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் செப்டம்பர் வரைக்கும் இருக்கிற 2B வேற, அக்டோபர் பின்பு வருகிற 2B வேற. த நியூ 2B ஆஃப் அக்டோபர். இவ்வளவு இது படிக்க முடியுமா? பாருல எப்ப படிச்சு எப்ப முடிக்கணும். ஸோ உங்களுடைய ஐஎம்எஸ்ல இருக்கிற டேட்டாஸ், அதாவது GSTR 1 ஃபைல் பண்ணி ஐஎம்எஸ்ல வந்ததை நீங்க அப்செட் பண்ணா மட்டுமே அது 2Bயில் ஐடிசி அவைலபிள் அப்படிங்கிற போர்ஷனுக்கு போகும். நீங்க அப்செட் பண்ண ரெக்கார்டு எல்லாமே 3Bலையும் ஆட்டோ பாப்புலேட் ஆகி எலிஜிபிள் ஐடிசியாக போயிடும். எதெல்லாம் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்களோ அது என்ன ஆகும், ஐடிசி ரிஜெக்டட் அப்படின்னு ஒரு டேப் கிரியேட் பண்றாங்க 2Bல. அந்த 2Bல ஐடிசி ரிஜெக்டடுங்கிற பாக்ஸுக்குள்ள இந்த பில்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ இது உங்களுடைய 2Bக்கு வராது, 3Bக்கும் போகாது. இந்த ரெண்டுமே பண்ணல அப்படின்னா அப்படியே டீம்டு அப்செட்டன் வந்துடும். ரிஜெக்டட் வில் நாட் ஆட்டோ பாப்புலேட்டட் இன் GSTR 3B. ரிஜெக்ட் பண்றது 3Bக்கு போகாது. ரைட். பெண்டிங் வைக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா 2Bக்கும் வராது, 3Bக்கும் போகாது. ஸோ ரிமைன் இன் த ஐஎம்எஸ் டேஷ்போர்டு. ஒரு இன்வாய்ஸை பெண்டிங் வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் பெண்டிங்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஐஎம்எஸ்லேயே இருக்கும். நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ தாராளமாக 2Bக்கு கொண்டு போய் 3Bல வச்சு ஃபைல் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு சில கண்டிஷன் சொல்கிறாங்க. இந்த பெண்டிங் ஆக்ஷனை நீங்கள் கீழே சொன்ன 3 இதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாதுங்கிறாங்க. என்னென்னா, ஒரு ஒரிஜினல் கிரெடிட் நோட் ஒரு பையர் போட்டிருக்கார், ரிசிபியன் ஒரு கிரெடிட் நோட் ஒரிஜினலாக போட்டிருந்தாருன்னா இதுக்கு உங்களால் பெண்டிங் வைக்க முடியாதுங்கிறாங்க. பட் இது ஸ்டில் டிபேட்டபிள். இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து அந்த கிரெடிட் நோட்டை ஏதாவது அப்வேர்ட் அமெண்ட்மெண்ட் 100 ரூபா போட்ட கிரெடிட் நோட்டை திருப்பி 1000 ரூபாயா அவர் மாத்தினாருன்னா அதுக்கும் உங்களால எதுவும் பண்ண முடியாது. 1000 ரூபா போட்ட கிரெடிட் நோட்டை கம்மி பண்ணாலும் உங்களால இந்த பெண்டிங்கிற ஆப்ஷனை கிரெடிட் நோட்ல இருக்கிற 3 சினாரியோவுக்கும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மச் கன்ஃபியூசிங். ஸோ இதுதான் உங்களுடைய இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட ஒரு முன்னாடி ரிசிபியன்ட் ரெக்கார்ட், மார்க் ரெக்கார்டு மாதிரி. ஸோ ஒரு 10 பில் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அதில் 6 பில்லுக்கு எந்த டிரான்சாக்ஷனும் எடுக்கல அப்படின்னா அதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் இதில் வந்து உட்காந்துரும். நோ ஆக்ஷன் அப்படின்னு வந்து உட்காந்துரும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ண, நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான். சரி, நீங்க எதெல்லாம் அப்செட் பண்ணியிருக்கீங்களோ 2Bல வந்த பில்ல அந்த அப்செட்டட் பில்லு தான் சார் இங்கே வரும். ரைட். நீங்க எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அதெல்லாம் இங்கே வந்துடும். நீங்க தாராளமாக போய் செக் பண்ணிக்கலாம். எதெல்லாம் பெண்டிங் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்துடும். ஸோ இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டங்கிறது ஒரு டே புக் மாதிரி. இந்த டே புக்கில் இருந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம், அப்செட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், பெண்டிங் வச்சுக்கலாம். எதுவுமே பண்ணலாம் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ, நோ ஆக்ஷன்ல போயிடும். ரைட். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கான்செப்ட், இதை உன்னையும் கொஞ்சம் கவனிங்க. நார்மலி நம்மளுக்கு வந்த 2Bயை நாம் பார்த்து கம்பேர் பண்ணுறதே ஒரு இதாக இருக்கும். இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீகம்ப்யூட்டேஷன் ஆஃப் 2Bங்கிறாங்க. ஒரு 2Bயை நீங்கள் திருப்பியும் ரீகம்ப்யூட் பண்ணுங்கிறாங்க. என்ன சார் எனக்கு புரியல சார் அப்படின்னா,
ஐயா நீ என்ன பண்ற, 2B வந்த பில் எல்லாம் அப்செட் பண்ற, ரிஜெக்ட் பண்ணிருக்கிற, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த IMS டேஷ்போர்ட்ல வந்துடும். ஆனா ஒரு ரிஜெக்ட் பண்ண வேண்டிய பில்லை தப்பா அப்செட் பண்ணிட்டீங்கன்னா, இல்ல 14ஆம் தேதிக்குள்ள நீ பண்ணி 2Bக்குள்ள கொண்டு வரணும். அப்படி முடிச்சு 17ஆம் தேதி தான் உன்னுடைய பில்லை நீ அப்செட் பண்ற அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் திருப்பியும் உங்களுடைய 2Bயை ஜெனரேட் செய்ய வேண்டும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா மைன்யூட்டா பாருங்க. இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் என்னன்னா, நம்ம 14ஆம் தேதி டிஃபால்ட்டா வந்துடும் சார். இருக்கிற பில்லு வரைக்கும் அப்செட் பண்ணியிருக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு 2Bல வரும். அப்படி பண்ணாம விட்டுட்டீங்கன்னா 14ஆம் தேதிக்குள்ள நீங்க அதை பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, இது திருப்பியும் அதுக்கப்புறம் 20ஆம் தேதி வரைக்குமே அப்செட் பண்ணி 2Bக்குள்ள கிரெடிட் கொண்டு வரீங்கன்னா இது என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்க தாராளமா அப்செட் பண்ணி பண்ணிக்கலாம். பட் உங்களுடைய 2Bயை ரீசெட் செய்யுங்கிறாங்க. கம்ப்யூட் யுவர் GSTR 2Bன்னு பண்ணா அந்த 2B என்ன பண்ணும், 14ஆம் தேதிக்கெல்லாம் எதுக்கப்பெல்லாம் நீங்க அப்செட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த இன்வாய்ஸை மாற்றி கொண்டு வந்து உங்களுடைய 2Bல கொண்டு வந்து வச்சிரும். ஸோ வருகிற அக்டோபர் முதல் GST ஃபைலிங்கில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த சேஞ்சஸை அடாப்ட் பண்ணிக்கிங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கவர்மெண்டோட ட்விட்டர் பாக்ஸ் இருக்கும், அதில் தாராளமாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.